கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. சங்கீதம் 55:22. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் 5 மாதங்களை கடந்து 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் முதல் வாரத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ளவும், அவருடைய நாமத்தை நாம் கீர்த்தனம் பண்ணி பாடி துதித்து அப்படியாக ஆராதனை செய்து மகிழவும் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கடந்த நாட்கள் எல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்மை பராமரித்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்தார். எத்தனையோ இடர்பாடுகள், சூழ்நிலைகள், எத்தனையோ விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வறுமைகள், எல்லா காரியங்களில் இருந்தும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு போதுமானவராக இருந்து புதுமையானவராக இருந்து நம்மை பாதுகாத்தாரே. அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவருடைய நாமத்தை நாம் நன்றி செலுத்தி அவருடைய நாமத்திற்கு நன்றி செலுத்தி நாம் துதிப்போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் பரிசுத்த உள்ளத்தோடு துதித்து ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை கண்மணி போல் பாதுகாத்த தெய்வம் இயேசு அல்லவா? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபித்து நாம் அப்படியாக செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். Hallelujah. ஸ்தோத்திரம். Glory to God. Hallelujah. Glory to God. Amen. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா, 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 ஆமென். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுவே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகப்பட தம்பரமுடன் வாழ்வ
போதுமே சுகமூட தம்பரமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. உமக்கு சேவை செய்ய கிருபை தாருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை. நீசரிய பாவம் நீங்கினரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். நீசரிய பாவம் நீங்கினரே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டேன். அதை காத்துக்கொள்ள கிருபை தாருமே. அதை காத்துக்கொள்ள கிருபை தாருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். தீனம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தீனம் அதிகாலையில் தேடும் புது கிருபை. வானம் தளர்ந்த நேரத்திலும் வெள்ளவின சரீரத்திலும், வானம் தளர்ந்த நேரத்திலும் வெள்ளவின சரீரத்திலும் பொதுவேவும் கிருபை தாருமே. எனக்கு போதுமேவும் கிருபை தாருமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் வரே, இம்மட்டும் காதலுவே.
இன்னும் தேவை கிருபை தாருமே. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. சேர்ந்து ஒரு கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்தருவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே. Glory to God. Glory to Jesus. Hallelujah. Sodram. Glory to God. Glory to Jesus. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு பேசுகிறோம். அடியாரை மறைத்து கர்த்தரை வெளிப்படுகிறார். வாக்கியாய் தேவன் வெளிப்பட்டு எங்களோடு கூட பேசுங்க. இதை நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நீர் எங்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கான ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு அப்படியே வார்த்தையை மொத்தமாக நாங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்படும், போஷிக்கப்படும், திருப்தியோடு ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே அப்படியாக துதித்து ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்ற நம்பிக்கையோடு கர்த்தாவே வாழ உதவி செய்யும், ஆசீர்வதிக்கிறார். இப்படி இந்த லாக்டவுன் நாட்களிலே கர்த்தர் எங்களோடு கூட இப்படி வார்த்தை மூலமாக பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே அநேக சுமைகளோடு பாரங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்த பாரமான சுமைகளை யாரிடத்தில் இறக்கி வைப்போம்? எப்படி இந்த சுமைகளை நாம் இறக்கி வைப்போம்? இந்த சுமைகளை நாம் சுமந்து கொண்டே திரிகிறோமே. இந்த சுமைகளாலே நாம் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள் என்ன? இதை நாம் எப்படி நாம் சமாளிப்பது என்பதை குறித்து நாம் இந்த வேளையிலே பார்க்கிறோம். ஜான் பனியன் அவர்கள் எழுதிய மோட்ச பிரயாணம் என்கிறதான அந்த புத்தகத்திலே ஒரு மனிதன் பெரிய மூட்டையோடு அப்படியே சுமந்து கொண்டு போவதை அவர் சித்தரித்திருப்பார். அதை போலதான் நாமும் ஒரு சுமைகளை நாம் வைத்திருக்கிறோம். அது எந்தெந்த விதமான சுமைகள், இப்படியாக அந்த சுமையை நாம் இறக்கி வைப்பது என்பதை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 55:22 நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மேல் வார்த்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி அந்த வேத வசனம் இப்படியாக சொல்கிறார். கர்த்தர் மேல் ஒரு வார்த்தை வைத்துவிடு. நாம் ஆண்டவர் மேல் நம்முடைய வார்த்தை வைத்து விட்டால் அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம். அவர் நிச்சயமாக நம்மை ஆதரிப்பார். நம்முடைய வார்த்தையெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய வார்த்தை ஏற்று நம்மை இலகுவாய் வழி நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பன். அந்த இயேசுவின் மேல் நம்முடைய வார்த்தை நாம் வைப்போம். அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு அந்த வார்த்தையை எழுதியிருக்கிறார்.
கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து ஒரு 3 அல்லது 4 விதமான பாரங்களை நாம் எப்படி இறக்கி வைப்பது என்பதை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். யோவான் 8:34 நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 8:34 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசு அவர்களுக்கு பிரயோஜனமாக, பாவம் செய்கிறவர் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அடுத்த வசனத்திலே, அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைக்கிறார், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார், ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகிறார். இயேசு சொல்கிற காரியம், பாவம் செய்கிறவன் எவரும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார். அநேகர் அப்படித்தான் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் கூட அவர்கள் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடவில்லை. எனக்கு தெரிந்த நம்முடைய சபை சுவாச குடும்பங்களில் உள்ள ஒரு சிலர் கூட அப்படி காணப்படுகிறார்கள். மிகுந்த வேதனை. 50 நாள் 55 நாள் ஏறத்தாழ எல்லா பார்களும் மூடியிருந்தது. குடிப்பதற்கே வசதி இல்லை. ஆனால் சிலர் என்ன செய்தார்கள், தந்திரமாக இந்த போதை பழக்க வழக்கத்திலேயே இருக்கணும், போதையிலேயே இருக்க வேண்டும் என்று கஞ்சா தேடி கஞ்சாவை குடித்தார்கள் என்று நான் அறிந்தேன். இன்னும் சிலர் எப்படியாவது போதை அதை வாங்கிவிட வேண்டும், யாரிடமாவது என்ன விலை கொடுத்தாவது அப்படி மலைத்தவர்கள் உண்டு. இன்னும் ஒரு சிலர் சுற்றி கொண்டே வந்தார்கள், அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கூட அவர்கள் அந்த 45-50 நாட்கள் கடந்து அதை திறந்த பொழுது ஓடி போய் முதலாவதாக போதை பழக்கத்திலே அடிமைத்தனத்திலே மீண்டும் இருந்தார்கள். இத்தனை நாள் இது ஒரு நல்ல ஒரு தருணம். எந்த ஒரு மதுக்கடைகளும் இல்லாத வேளையிலே நாம் அந்த குடியை விட்டு குடும்பத்தை பார்த்தால், நமக்கு ஜீவன் தந்த அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால், நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பாவத்தை மன்னித்திருப்பாரே. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் அவர் அல்லவா? அவர் மேல் இந்த பாவ பாரத்தை நாம் இறக்கி வைத்திருக்கலாமே. அப்படி நாம் இறக்கி வைத்திருந்தால் நிச்சயமாக பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் அப்படியாக மன்னித்து நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருப்பாரே. அந்த குடி பழக்கம், அந்த போதை அடிமை பழக்கம் நம்மை விட்டு போயிருக்குமே. சாலமோன் ஞானி 2 நாளாகவும் 6:36 சொல்கிறார், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே என்று சொல்கிறார். அதே 7:14 நாம் வாசிக்கும் பொழுது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு, அவர்கள் குடும்பத்திற்கு, அவருடைய வாழ்க்கைக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், பாவத்தை அவர் மேல் இறக்கி வைத்துவிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு பாவத்தை இறக்கி வைத்து, மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் செய்கிறார். மார்கட்டி கூவி அழைக்கிறார். நாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோம், பாவ பாரம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு பாவியான மனுஷனாய் பாவ வாழ்க்கையிலே முழுகின நாட்கள், அந்த வாலிப பிராயத்திலே 16 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 38 வயது வரை 22 வருடங்கள் அந்த பாவ பழக்கத்திலே அடிமையாக இருந்தேன். என்னிடத்தில் வந்து சுவிசேஷம் சொல்ல யாரும் அவர்களுக்கு நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாத இயேசு அல்ல, நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவர் என்று அவரிடத்திலே ரோப் அடிப்பேன். அப்படி சொல்லி தட்டி கழித்து விடுவேன்.
பிறகு தனிமையை சிந்திப்பேன், என் பாவத்தை மன்னிக்க முடியுமா? நான் என்ன பாவங்களாம் செய்திருந்தேன், என்னென்ன பாவங்களாம் செய்திருந்தேன், பாவத்தை மன்னிக்க முடியுமா? முடியாம. நான் சிகரெட் குடித்த பொழுது ஒரு நாள் என் தகப்பன் அதை தெரிந்து கொண்டார். அவருக்கு கடும் கோபம், கடுமையான கோபத்தை கம்பை எடுத்து என்னை அடித்து அடித்து உதைத்து கடைசியாக அந்த கம்பை அப்படியே தூர வீசிட்டு ஒரு வார்த்தை கேட்டேன், ஏப்பா இனிமேலாவது சிகரெட் குடிக்காதே, இனிமேலாவது சிகரெட் குடிக்காதே என்றார். நான் அவர்கிட்ட அழுதுகிட்டே சொன்னேன், அப்பா என்னால் அந்த சிகரெட் குடி பழக்கத்திலிருந்து என்னால் விடுதலையாக முடியாது, என்னால் முடியாது, நான் அந்த அளவுக்கு அதற்கு அடிமையாகி விட்டேன் என்று சொல்லி கதறி அழுது அப்படியே வீட்டுக்கு வெளியே வந்து அழுதுகொண்டே நான் பார்த்து அப்படி போயிட்டேன். போய் கொஞ்ச நேரம் தனிமையாக இருந்து யோசித்தேன். ஆனால் ஒரு நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊழியர், ஒரு சகோதரர் ஜெயபால் என்று திருநெல்வேலியிலே அங்குள்ள அரசாங்க பஸ்ஸிலே கண்டக்டராக இருந்தவர். அவன் என்னை சந்தித்தான். அவர் என்னை சந்தித்து சபைக்கு அழைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக என்னை சபைக்கு எடுத்துக் கொண்டு சென்றார். அவர் அந்த நாளிலே அந்த சபைக்கு அழைத்துக் கொண்டு சென்ற நாள், 3வது நாள், அது உபவாச நாள். அந்த ஆராதனை முடிந்து 3 நாள் உபவாச நாட்கள் போட்டிருந்தார்கள். அந்த வாரத்திலே 3வது நாளிலே ஆண்டவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என்னுடைய பாவங்களை என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிக்க முடியுமா என்று கதறி அழுதேன். என்னுடைய சட்டையெல்லாம் அழுகையினாலே நனைந்து விட்டது. கதறி கதறி அழுது, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிக்கிறா, அந்த பாவத்தை மன்னிக்கிறா என்று நான் கேட்ட பொழுது ஆண்டவர் என்னுடைய ரத்தத்தை அந்த திரையிலே, அப்படி ஒரு திரையிலே, செவண்டியமும் திரையிலே அப்படியே படம் ஓடுற மாதிரி ஓடும். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றின் பேரும் ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டது. ரத்தத்தை தெளிக்கப்பட்டது. ரத்தம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியது. ஒரு வெள்ளை வெள்ளையர், ஒரு பளிச்சென்று, ஒரு பிரகாசமான ஒரு ஒளி என் மேல் பாய்ந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் நாம் 9வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படி ஆண்டவர் உண்மையும் நீதி உள்ள ஆண்டவர், பாவங்களை பாராத சுத்த கட்டர். நான் அப்படி கண்ணீரோடு செவித்து விட்டு அந்த ஒளி வெள்ளத்திலே அந்த பனிச்சென்று எல்லாம் சுத்தமான ஒரு பனிச்சென்று வெண்மையான ஒரு ஒளி, அந்த ஒளியின் வெள்ளத்திலே முழங்கால் எட்டு நான் மீண்டும் ஆண்டவரிடத்திலே என்னுடைய உள்ளம் கேட்டது, பாவங்கள்லாம் போய்விட்டதா, என் பாவத்தை மன்னித்தீரா என்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், எல்லா பாவங்களையும் சகல பாவங்களை நீக்குவனை சுத்திகரித்து விட்டேன். அருமையான பிள்ளைகளை, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். அதைத்தான் 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவத்தை ஆண்டவரிடத்திலே இறக்கி வைப்போமா? எந்த பாவியாயும் தள்ள மாட்டேன் என்று சொல்கிறவர் தான் இயேசு. அவர்தான் உலகத்திலேயே ஜீவிக்கிற ஒரு நல்ல தெய்வம், உண்மையான தெய்வம், நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர் பிறந்த தெய்வம். இன்று உயிரோடு இருக்கிறார். உன்னுடைய ஒப்புதலை கேட்கிறார். உன்னுடைய சரணாகதியாக அவரிடத்திலே பாவத்தை என்ன செய்யும்? அவருடைய பாவத்திலே விழுந்து கதறி அழுது பாவத்தை அறிக்கை செய். நிச்சயமாக பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அவர் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி. அதனால் தான் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது வியாதி எனும் பாரம், பாவம் என்னும் பாரத்தை ஆண்டவரிடத்திலே நாம் இறக்கி வைப்போம். இப்பொழுது வியாதி எனும் பாரம், இந்த வியாதி எனும் பாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வியாதியோடும் கூட
பாவமாகிய அந்த பாவத்தில் இருந்து அந்த வியாதியை வருகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17 25 வரை வாசிக்கும் பொழுது ஒரு நாம் திமிர்வாதக்காரனை பார்க்கிறோம். திமிர்வாதக்காரன் நம்முடைய ஆண்டவர் வியாதியினும் பாரத்தை, அதை நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 41:3 நாம் வாசிக்கும் பொழுது, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார், அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் அப்படின்னு சொல்றார். அப்போ வியாதி, படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். வியாதியை தாங்கி கொடுக்கிறார்கள். கல்வாரி சிலுவையிலே நம்முடைய எல்லா வியாதிகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். எல்லாத்தையும் சரீரத்தின் மேல் அடிக்கப்பட்ட அடிகள் 40க்கு 1 முறை 39 அடிகள். 39 அடிகளும் 39 விதமான நோய்களை குறிக்கிறது. அதில் ஒரு நோய், அதனுடைய பிரான்சஸ் தான் ஃபீவர் என்று சொன்னால், அதுலதான் எல்லா விதமான நோய்களும் வருகிறது. இப்படி இருக்கிற கொரோனாவும் கூட அதில் உள்ள ஒரு பிரான்ச் தான். எல்லாவற்றிலிருந்தும் அவர் விடுவிச்ச உறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எல்லா வியாதிகளை அடியினாலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அந்த வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே பறந்து போகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த திமிர்வாதக்காரனை இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார். இயேசுவிடத்திலே திமிர்வாதம் என்பது இன்னைக்கு அநேக நான் பார்க்கிறேன். சபையிலேயே உள்ள பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு கூட சில வாதங்கள் இருக்கிறது. திமிர்வாதம், முடக்குவாதம் என்று ஆவிக்குரிய திமிர்வாதம். சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னா வீட்டிலே முடக்கிக் கொள்வார்கள். அது முடக்குவாதம். ஆண்டுடைய தேவனுடைய சமூகத்திலே தாவீது சொல்கிறார், மானானது தேவனுடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதம் 42:1 சொல்கிறார். நான் எப்பொழுதும் உடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் என்று சொல்லி 42:2 சொல்கிறார். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுடைய தேவன் மேலேயே தாகமா இருக்கும். தாகம் வேண்டும். எப்பொழுதும் சர்ச்சை ஓபன் பண்ணுவாங்க. சர்ச்சை ஓபன் பண்ண அந்த தேவனுடைய சமூகத்தில் விழுந்து நாம் செபிப்பது. வீட்டில இருந்து ஜெபம் பண்ணது கொரோனா லாக்டவுன் நாட்கள். ஆனால் சர்ச்சை ஓபன்ல இருக்குன்னா ஒரு நிமிஷம் ஓரமா வந்து அப்படி ஜெபம் பண்ணி போனா கர்த்தருடைய நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். ஜெபத்தை அப்பொழுதே கேட்டு வாழ்க்கை விடுதலை தருவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதி என்னும் பாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார், தாங்குகிறார். வார்த்தை அவர் மேல் வைக்கிறது. நிமிர்பாதத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பாவங்களை ஒரு பாவத்தை நான் மன்னிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது வேதபாரகரும் பரிசேயரும் என்ன செய்கிறார் தெரியுமா? பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார் என்று அங்கு அவர்கள் இவன் தேவ தூஷணம் சொல்லுகிறார் என்று இயேசு கிறிஸ்துவை தரக்குறைவாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சிந்தனைகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களோடு இப்பொழுது பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவர்கள் தேவன் ஒருவரே பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்று அவர்கள் கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நடந்து சொல்வதோ எது எளிது? இட் இஸ் வெரி ஈஸி. எது எளிது? எது ரொம்ப எளிது? இயேசுவுக்கு எல்லாமே எளிது. பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பினாரே. அதைத்தான் நாம் வாசித்தோம். 1 யோவான் 1:9 வாசித்தோமே. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. அதனால்தான் சிலுவையில் கூட முதல் வார்த்தையை பிதாவே உங்களுக்கு மன்னி, தாங்கள் செய்கிறது இன்னதற்கு அறியாது இருக்கிறார்கள், அறியாமல் செய்த பாவம். திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், வியாதி அவனை விட்டு கொள்கிறது. அடுத்ததாக சொல்கிறார், பாவங்களை மன்னித்து சொல்ற, பாவங்களை மன்னித்து
24வது வசனம் சொல்கிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுகை எழுந்து கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்ற ஒரு கட்டளை. உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுகையை எழுந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல காரியங்களிலே திமிர்வாதக்காரனை போல திமிர் பிடித்து நடக்கிறோம். ஊழியக்காரன் மூலமாக சில வார்த்தைகள் சொல்லப்படும் பொழுது, சில காரியங்கள் சொல்லப்படும் பொழுது நாம் கேட்காமல் செவி கொடுக்காமல் காணப்படுகிறோம். ஒரு திமிர்வாதம் எல்லாவற்றையும் ஆண்டவர்களை கொண்டு வரும் பொழுது அப்படிப்பட்ட அந்த ஆவிக்குரிய திமிர்வாதத்தை கூட ஆண்டவர் நினைச்சுவார். உனக்கு மன்னித்து உன்னை மனுஷனாக, உன்னை ஒரு விசுவாசியாக மீண்டும் மாற்றுவார், உன்னை பிரகாசிக்கப்படுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஏசாயா 53:5 நாம் பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆட்களே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவங்களை மன்னிப்பதோடு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரியை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய தழும்புகளாலே நம்மை குணமாக்குகிறார். அவருடைய காயப்பட்ட கரம் நம்மை தொடும் பொழுது அதிலிருந்து வருகிறதான வல்லமை எல்லா வியாதிகளையும் எடுத்துக்கொள்ளும். அதற்காகவே அவர் நமக்காக அளிக்கப்பட்டார். வியாதி என்னும் பாரத்தை அவர் மேல் வைத்து விடுவோம். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடுவது முதல்ல பாவ பாரத்தை இறக்கி வைக்கணும். பாவ பாரத்தை இறக்கி வைத்தாலே வியாதி என்னும் பாரம் அது. மூன்றாவதாக இல்லாமை என்னும் பாரம். இல்லாமை என்னும் பாரம். ஆப்பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அநேக காரியங்களிலே இல்லை என்று சொல்லுகிற காரியம் நம்மிடத்திலே காணப்படுகிறது. நாம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் 15வது வசனம் இதை நாம் வாசிக்கும் பொழுது 2வது வசனத்திலே நாம் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்கிறோம், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை, அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இன்றைக்கு கூட பிள்ளைகள் இல்லை என்று உன்னுடைய இல்லாமை இருக்கிறது என்று சொன்னால் அதை ஆண்டவர் மேல் வார்த்தை வை. அன்னாள் அதைத்தான் செய்தார். அன்னாள் என்ன செய்தார் தெரியுமா? அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் 15வது வசனம் சொல்லுகிறது, அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி விட்டாள். வார்த்தையெல்லாம் இறக்கி வச்சிட்டார். ஐயோ, என்னை இப்படியெல்லாம் கேலிசிக்கிறார்கள், கிண்டல் செலுகிறார்கள். அழுதார், ஜெபித்தார். அவருடைய வேதனை, அந்த பிள்ளை இல்லை என்கிறதான அந்த வேதனை எல்லாத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைத்தார். அப்படி இறக்கி வைத்ததுனாலே அவள் திரும்பி செல்லும் பொழுது மன சந்தோஷத்தோடு கடந்து சென்றாள் என்று நாம் அந்த 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். குறிப்பிட்ட நாளிலே அவள் கருவுற்று அவளுக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு பிள்ளை வேண்டும், அதை உமக்கே தந்து விடுகிறேன் என்று சொன்னேன். அந்த அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் எத்தனை தெரியுமா? ஒன்றை கொடுத்தார். அந்த ஒன்றை தேவனுடைய சமூகத்திலே ஏழையுடைய பராமரிப்பிலே அன்றைய நாளிலே அவள் விட்டுவிட்டார். பால்குடி மறந்தவுடனே கொண்டாந்து விட்டார். கர்த்தருக்காக அவள் பொருத்தனை பண்ணியது நான் பார்க்கும் பொழுது மீண்டும் அவள் கற்பம் கொடுக்கிறார். அவளுக்கு மீண்டும் 5 குழந்தைகளை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை கேட்டால் 5 கொடுக்கிற கர்த்தனுடைய ஆண்டவர். உன்னுடைய இல்லை என்று சொல்கிற அந்த இல்லாமையை போக்குகிற கர்த்தனுடைய ஆண்டவர். அவருடைய பாதத்திலே இறக்கி வை. உன்னுடைய காரியங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லி இறக்கி வைத்து விடு. நிச்சயமாக உன்னை ஆதரிப்பார். உனக்கு உன்னுடைய இல்லை என்கிறத அந்த சொல்லை அழித்து விடுவார். நாம் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கானாவூர் கல்யாணத்திலே இயேசுவும் அவருடைய தாயார் வந்திருப்பார்கள்.
அப்படி வந்த வேளையிலே அவர்கள் இந்த திருமண நேரத்திலே விருந்து பிரதானமாக இருக்குது. எல்லா திருமணங்களிலும் விருந்து ஒரு பிரதானம். அப்படி நடந்த அந்த திருமணத்திலே நான் பார்ப்போம்னு சொன்னாங்க, திராட்சரசம் குறைபட்டு இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள், அவருடைய தாயாரை சொல்லுகிறார்கள், திராட்சரசம் குறைபட தொடங்கிவிட்டது, குறைவுபட்டிருந்தது, திராட்சரசம் இல்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் 6 கற்றாடைகளிலே தண்ணீரை ஊற்றி அதை ஆசீர்வதித்து அதை ரசமாக மாற்றினார். முந்தின ரசத்தை பார்க்க இந்த பிந்தின ரசம் மிகவும் மதுரமுள்ளதாக இருந்தது. அருமையான பிள்ளைகள், அவருடைய ஆண்டவர் இல்லை என்று ஆண்டவரிடத்தில் சொன்னால் அந்த இல்லை என்பதை அவர் இல்லாமல் அழித்து விடுவார். காரணம் என்ன தெரியுமா? ரோமர் 4:17 சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபத்திலே எழுதுகிறார். நாம் அந்த வசனத்தை நன்றாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அது ஆபிரகாமுடைய வாழ்வை குறிக்கிறது. ஆபிரகாமுடைய விசுவாச வாழ்க்கையை தெரிவிக்கிறது. அதை நாம் பார்க்கும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய். அடுத்த வார்த்தை தான் மிக மிக முக்கியம். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் என்று அவர் நம்ம எல்லாருக்கும் முன்பாக விசுவாசத்தின் தகப்பனானான். 19ஆம் வசனம் சொல்கிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் விசுவாசத்தோடு சரீரம் செத்து போச்சே. இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன் உன்னுடைய இல்லை என்ற குறை, பிள்ளை இல்லை என்ற குறை ஆண்டவர் நிச்சயமாக தீர்த்து விடுவார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். இந்த நிறைவான இயேசுவா பிள்ளை வர வேண்டும். விசுவாசி 99 வயதிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 100ஆவது வயதிலே நிறைவேற்றுகிறார். அவன் காத்திருக்கிறார். அந்த 100ஆவது வயது சரீரம் செத்து போயிட்டான். ஏதோ தெளிவாக சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய இல்லாமையை போக்க, இந்த இல்லாமை என்கிறதானே அந்த பாரத்தை ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி உன் இருதயத்தை ஊற்றி செவி. நிச்சயமாக உன் வாழ்விலே ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அவர் அற்புதத்தின் தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். இதையெல்லாம் செயல்படுவது 4ஆவதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 5:7 1 பேதுரு 5:7 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சங்கீதக்காரன் சொல்வதை போல கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடு. இந்த பாரத்திலே கவலை என்பது ஒரு பாரம். நீங்க பாத்தீங்கன்னா அநேகம் பேர் ஒன்றுமே நடக்காது, ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். நீ வேலை செய்யற இடத்துல இருந்து ஒரு சின்ன பிரச்சனை, இல்ல உங்க தொழில ஒரு சின்ன பிரச்சனை, உடனே உங்க வீட்டுல வந்து கற்பனை பண்ணி அது பெருசா இப்படியாயிருக்கும் அப்படியாயிருக்கும். ஒரு பெரிய கவலை வந்துட்டு அப்படின்னா வியாதி வந்துடும். கவலை வந்துட்டுன்னா நீ கத்திர மறந்து வருவ. கவலையே பட்டு கவலையே சொல்லி புலம்பி ஒரு சமாதானத்தை இழந்துருவ, சந்தோஷத்தை இழந்துருவேன்.
கவலை வரும் பொழுது வியாதி உன்னை பற்றிக் கொள்ளும். கவலையில வரக்கூடிய எது என்ன தெரியுமா? போராட்டம், கோபம் எல்லாம் வந்து உன்னை பாவ வாழ்க்கையிலே தள்ளிவிடும். சிலவங்க கவலை வந்துருன்னா உடனே எல்லாம் பக்தியா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? உடனே அவங்க கவலை வந்துட்டுனா போய் பாட்டில தான் எடுக்கு. அதுல இருந்து தான் ஆண்டவர் உன்னை மீட்டார். உன்னை அந்த குடி பழக்க உலகத்தில் இருந்தா மீட்டார். உடனே போய் என்ன செய்வார்? போய் நேரமாக போய் குடிச்சிட்டு வீட்டுக்கு ஃபுல்லா வந்தது. பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை கவலை என்பதை நினைச்சக்கூடாது. உன்னுடைய இருதயத்தில் கொண்டு வரக்கூடாது. கவலையை நீ நினைத்துக் கொண்டே இருக்கக்கூடாது. கவலையை என்ன செய்யணும்? இயேசுவின் மேல் வைத்து அழகா செய்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக யாரு? இயேசு. இயேசு உங்கள் கவலைகளை விசாரிக்கிறார். உங்களுடைய கவலைகளை விசாரிக்கிறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் நாம் 41வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவார். மார்த்தாளை பார்த்து சொல்லுவார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவலைனால் கலக்கம். நான் தான் சொல்றேன், ஒண்ணுமே இல்லை. ஒரு சகோதரி வந்து வேலையில ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே அப்படி இப்படி என்று புலம்ப ஆரம்பித்தாங்க. அநேக சகோதரிகள் இப்படிதான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டாங்க, உடனே கவலை. சகத்துல ஒரு சின்ன நோய் வந்துருன்னா உடனே ஒரு பெரிய கவலையா அதை இது பண்ணி அது அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, கை அப்படியே விளங்காமல் இருக்கணுமோ, கால் விளங்காமல் இருக்கணுமோ. டோன்ட் பி திங்க் லைக் தட். எப்படி கவலைப்படக்கூடாது, எப்படி எண்ணக்கூடாது. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வியாதி படுக்கையை மாற்றி போடுகிற ஆண்டவர் உனக்கு இருக்கிறார். கவலைப்படாது, கலங்காது. கவலை உன்னுடைய வாழ்க்கையை அழைத்து பாருங்க. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டார். ஆனால் அடுத்த வார்த்தையில் அவர் சொல்கிறார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று இயேசு சொல்கிறார். நல்ல பங்கு, நல்ல பங்கு நீர்தான் என்று சொல்லி ஆண்டுடைய பாதத்தை பற்றி கொள்ள வேண்டும். இயேசுடைய பாதம் அருகே மரியாள் உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டுடைய சமூகம் ஆண்டுடைய பாதப்படி. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்றார். நாம் இந்த இடத்தை, இந்த ஆலயத்தை நாம் ஆண்டுடைய பாதப்படியாக நாம் என்ன செய்கிறோம்? அப்படியாக இந்த இடத்திலே நாம் கூடி சபை கூடி ஆராய்ந்து வருகிறோம். அதுக்கு அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து நாம் கேட்கும் பொழுது தேவ வார்த்தை, தேவ செய்தி நம்ம என்ன செய்கிறது? ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருகிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கு, அந்த நல்ல பங்கு இயேசு. ஆனால் மார்த்தாள் தன்னுடைய சகோதரியை குறைவு சொல்லிக் கொண்டே இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யப்படி என் சகோதரியை விட்டு விட்டு வந்திருக்கிறது உமக்கு கவலை என்ன? இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினார். உயிரோடு எழுப்பி இந்த மார்த்தாள் மரியாள் என்கிறதான அந்த சகோதரர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயிரோடு எழுப்பிய ஆண்டவர் ஒரு உயிர்த்தெழுதலை ஆண்டவர் என்ன செய்கிறார்? அங்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக அற்புத அதிசயமாய் செய்து காட்டினார். மரித்த 4 நாட்கள் ஆகிய லாசரு உயிரோடு கல்லறையை விட்டு எழுப்பி வருகிறார். ஆனால் அந்த இயேசு வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அவரையே பார்த்த உமக்கு கவலை இல்லையா அப்படின்ட்டு நாமளும் கூட நாளில் என்ன செய்யறோம்? அப்படிதான் கேட்கிறோம். உமக்கு கவலை இல்லையா? உமக்கு கண்ணு இல்லையா? நான் படுற பாடு உங்களுக்கு தெரியலையா? நான் எப்படிலாம் கஷ்டப்படுறேன், எப்படிலாம் வேதனைப்படுறேன், என்ன நீர் பார்க்கலையா அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிக்கிறோம். இது இந்த கவலையினாலே நமக்கு வருகிற குழப்பம். ஆனால் இப்படி நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் பாதத்தை பற்றிக் கொள்வோம்.
ஆண்டவர் தாமே நமக்கு நல்ல விடுதலை தருவார். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் மேல் ஒரு வார்த்தை வைத்தது. அவர் உன்னை ஆதரிப்பார். நம்மை ஆதரித்து நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவை சுமந்த இயேசு, நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, நமக்காக இன்னும் பரிந்து பேசுகிறவராய் தேவனுடைய வலது பாரத்தில் இருக்கிற இயேசு நிச்சயமாக உன் பாவ பாரத்தை ஏற்று உன்னை விடுதலை தருவார். வியாதி என்னும் பாரத்தை அவர் ஏற்று உனக்கு ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். இல்லாமை என்னும் பாரத்தை ஒழித்து ஆசுத்திரம் இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் உனக்கு இல்லாமையை போக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கவலை என்னும் பாரத்தை போக்கி உனக்கு சந்தோஷத்தை தருவார், சமாதானத்தை தருவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்முடைய அருமை ரட்சகரான இயேசு. அவருக்கே துதி என மகிமை உண்டாகட்டும். கேட்கிறவங்க யாவருக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட விடுதலை தருவார். கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடும். அதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்துவிடும். அவருடைய ஆதரிப்பார். ஹல்லேலூயா. அவருக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.